அடுத்ததாக கன்னி லக்னத்திற்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் எப்படிங்க இருக்கும்? பொதுவாக பரவாயில்ல, அந்த குலதெய்வத்தை அவங்க வந்து எந்த ஒரு கடன் வாங்கும்போது கட்டாயம் குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கணும். எப்பா இந்த கடனை எப்படியாவது நான் மீட்கணும், இந்த கடன் வந்து ரொம்ப வாங்கிடக்கூடாது, அந்த பெருசாக ஆசைப்பட்டு கடன் வாங்காமல் இருக்கக்கூடிய பக்குவத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்கள் குழந்தைகளுக்காக, குழந்தைகளுடைய படிப்புக்காக அப்படின்னு ஒரு விஷயலை செய்யும்போது கட்டாயம் குலதெய்வத்தை நினச்சிட்டு பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக துலாம் இருக்குது. பொதுவாகவே ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வீட்டிலையே தெய்வத்தை வச்சு கும்பிடலாம். நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போகணுங்கிற அவசியம் கூட கிடையாது. வீட்டில் நீங்கள் மரமாக தெய்வத்தை வச்சு கும்பிடலாம், ஒரு பெட்டியில் வச்சு கும்பிடலாம், அல்லது பிள்ளையார் பிடிச்சி கூட கும்பிடலாம். எப்படி வேணாலும் வீட்டிலையே குலதெய்வத்தை கும்பிடுங்க. கோயிலுக்கு போகணுங்கிற அவசியம் உங்களுக்கு இல்லை. நீங்கள் வீட்டில் கூப்பிட்டிங்கனாவே குலதெய்வம் உங்களுக்கு ஓடோடி வரக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்குது. பலமாக பிடிச்சிக்கோங்க. விருச்சகத்திற்கு நீங்கள் குலதெய்வத்தினுடைய பேரை சொன்னாலே போதுங்க, அவங்க உங்கள் பக்கத்தில் வந்து நிற்பாங்க. நீங்கள் பேரை சொல்லணும், அதுதான் இங்கே முக்கியம். என்ன பண்ணுவாங்க, நிறைய நேரத்தில் என்னுடைய சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் காரணமாக குலதெய்வத்தை நான் நினைக்கிறதே கிடையாது. கட்டாயம் நம்ம ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றோம் இல்லையா, அதே மாதிரி 3 வேளையுமே குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. ஒரு பிடி அன்னத்தை எடுத்து குலதெய்வத்தை மனசார நினச்சிட்டு இது குலதெய்வத்திற்குன்னு சமர்ப்பணம் பண்ணிட்டு சாப்பிடுங்களேன். அது அந்த தெய்வத்திற்கே நம்ம செய்த ஒரு ஊழியமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக அதை பண்ணுங்கள். அது உங்கள் உணவை எடுக்கும்போது குலதெய்வத்தினுடைய ஞாபகம் உங்களுக்கு வரணும். அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க.